நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் திருநெல்வேலி ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதுதான் டவுட்டாக உள்ளது என அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சால் சலசலப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து அத்தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் கரூர், ஆவுடையார் கோயில், அறந்தாங்கி உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது கரூர் கிராமத்தில் பேசுகையில், பிரதமர் மோடி ஏன் ஜெயிக்கக்கூடாது என்று நினைக்கிறோம் என்றால் அவர் அதிபர் ஆட்சியை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த பார்க்கிறார். அவர் ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயக முறையில் ஆட்சி நடக்காது. அதனால்தான் ஜனநாயக வழியில் ஆட்சி நடத்தும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுக கூட்டணியினர் நினைப்பதாக தெரிவித்தார். பிஜேபி தலைவர்கள் தமிழகத்திற்கு வருவதால் எந்த பின்னடைவும் இல்லை என விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜயபிரபாகரனை ஆதரித்து திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா இரண்டாம் கட்டமாக திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட வளையங்குளம், பெரிய ஆலங்குளம், பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முரசு சின்னத்தில் வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, பாஜக தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை அறிவித்ததாக தெரியவில்லை. அரசியல் அநாகரிகத்திற்கு உதாரணம் அண்ணாமலை. அதிமுகவை அழித்து விடுவேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அதிமுகவை பிடுங்கி இன்னொருவரிடம் கொடுக்கும் சகுனி வேலையை அண்ணாமலை செய்கிறார் என விமர்சனம் செய்தார். தொடர்ந்து வேட்பாளர் விஜயபிரபாகரன் பேசுகையில், பிஜேபி தலைவர்கள் தமிழகத்திற்கு வருவதால் எந்த பின்னடைவும் இல்லை. பெருநகரங்களில் வேண்டுமானால் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கலாமே தவிர விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை சிவகாசி, அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றார். நினைக்காதீங்க, இது ஒரு சொந்த ஊரு. என் மக்களுக்கு நாங்க பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? அதனால துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனா துளசிக்குள்ள வார்த்தை மாற மாட்டான். சொன்னதுதான் நிச்சயம் உங்களுக்காக உழைக்க, சேவை செய்ய கடைசி வரைக்கும் நான் போராட தயாரா இருக்கேன். அதுக்காக தான் கேப்டன் எங்களை விட்டுட்டு அவர் போயிருக்காரு. அவர் கனவை நிறைவேற்றதால இந்த விஜயபிரபாகரன் அரசியல் மேடையில் இந்த வயசுல இறங்கியிருக்கேன். இவ்வளோ பெரிய பொறுப்பு எடுத்திருக்கேன். ஆனால் நான் தனியாக இதில் ஜெயிக்க முடியாது. இந்த நேரத்தில் மக்களே அதில் ஒரு அன்பும் ஆதரவும் முழுமையாக முரசு சின்னத்தில் கொடுக்கணும் நான் முழுமையோடு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அதனால் மறந்துடாதீங்க, ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம். மீண்டும் சொல்கிறேன், ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம். மறுபடியும் சொல்கிறேன், ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் கூறி வரவேற்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தென்காசி அடுத்த கடையநல்லூரில் அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பள்ளிவாசல் அருகே உள்ள திடலில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஐயாதுரை பாண்டியர் ஏற்பாட்டில் அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி, தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வம் மோகன்தாஸ் பாண்டியன், தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளர் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய ஐயாதுரை, இந்த உலகம் இருக்கும் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் எனவும் இதனை அரைவேக்காடு அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விமர்சித்தார். மேலும் அதிமுக பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார். பின்னர் பேசிய வேட்பாளர் கிருஷ்ணசாமி, தமிழக மக்களிடம் பொய் வாக்குறுதிகளை கொடுத்த திமுக கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என கூறியது திமுக ஆட்சியை முடிவு கட்ட பொதுமக்கள் தயாராகிவிட்டதாக கூறினார். இதில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.